டெல்லி போராட்டத்தை மையத்தை வச்சு பிரதமரை மனசார திட்டின ஸ்டூடெண்ட்கள்லாம் உண்டு. அந்த ஸ்டூடெண்ட்களுக்கு தான் இந்த தகவல். ஒரு ஸ்டூடெண்ட்டை விட போகிறது கிடையாது. யாருன்னா இந்தியன் அரசாங்கம். ஏன்னா ஒரு பில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பில்ல என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு அரசு உயர் பதவியில் இருந்த முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், நீங்கள் சுதந்திர பேரில் அவங்கள திட்டுனீங்கன்னா, அவங்கள வஞ்சிருந்தீங்கன்னா உடனே உங்க மேலே சட்டம் பாயும். அது மட்டும் இல்லை, உங்களை பெத்த அம்மா அப்பா மேலேயும் சட்டம் பாயும். இதுதான் இந்த சட்டம் சொல்லுகிறது. அதனால காலேஜ் ஸ்டூடெண்டோடைய போர்வையை பொத்திக்கிட்டு நீங்க பிரதமர் மோடியோ சரி, நம்ம முன்னாள் முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும், அது அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, கருணாநிதி ஐயாவாக இருந்தாலும் சரி, காமராஜர் ஐயா இருந்தாலும் சரி, யாரையும் நீங்க எந்த ஒரு வார்த்தையிலையும் நீங்க பேசுனீங்கன்னா உடனே சட்டம் பாயும். இந்த ஒரு சுதந்திரத்தை தன் பாக்கெட்ல ஒழிச்சு வச்சுக்குங்க. ஒழிச்சு வச்சுட்டு நீங்க யாரை வேணா திட்டுங்க. ஆனா இந்த உயிர் பதவியில இருந்த சில நபர்கள் பேர் கூட உங்க வாயில வரக்கூடாது. டெல்லியில ஒரு பேர் மேல பல சட்டங்கள் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னா பிரதமரை மனசார திட்டிருக்காங்க. ஆனா திட்டினவங்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிடையவே கிடையாது. ஸ்டூடெண்ட் போர்வையில பொத்திட்டு வந்த மாஃபியாக்கள், ரவுடிகள், குண்டாக்கள். அதுல சில பெண்களும் சேர்ந்திருக்கார்கள். இப்போ அந்த பெண்கள்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த தவறு செய்யாதீங்க. ஒரு உயிர் பதவியில போறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஒரு முதலமைச்சராக ஆளா இருந்தாலும் சரி, ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி, அந்த பதவிக்கு எப்படி போறாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்க சுய லாபத்துக்காக நாட்டுக்கு நன்மை செய்ய போறோம்னு சொல்லிட்டு போராட்ட பேர்ல நீங்க அவங்கள திட்டுறது தமிழகத்திலையும் இப்ப சில இடத்துல நடந்தது. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா நீங்க என்னோட உடன்பந்துகள், சகோதரர்கள். அதனால உங்களுக்கு சொல்றேன் இந்த வார்த்தையை. நீங்க போராட்டம் பண்ணுங்க, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நீங்க பல நாள் போராட்டம் பண்ணுங்க. உங்களுக்கு சட்டம் அந்த உரிமையை கொடுக்குது. ஆர்டிகல் 31 படி நம்ம இந்த நாட்டில் யார் வேணா போராட்டம் பண்ணலாம். இது ஒரு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி கிடையாது. இது செக்குலர் கண்ட்ரி. இங்க எல்லாருக்கும் பேசுற உரிமை இருக்கு. இது ஜனநாயக ஆட்சி. மக்கள் தேர்ந்தெடுத்து தான் ஒரு முதலமைச்சர் ஆக்குறாங்க, பிரதமர் ஆக்குறாங்க, மற்ற பதவியெல்லாம் வருது. அதனால நீங்க இந்த விஷயத்த கருத்தில் கொண்டு, முக்கியமாக பேரண்ட்ஸுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, எல்லா இடத்துல வைங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் ஒரு போராட்டத்துக்கு போய் அந்த போராட்டத்தில் நல்ல பேர் வாங்குறதுக்கு பிரதமர் மோடியை திட்டுறதும், தமிழக முதலமைச்சரை திட்டுறதும், அந்த வேலைலாம் மீடியா முன்னக்க கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் மேலே அக்கறை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி சட்டம் பாஞ்சிருச்சுன்னா அந்த சட்டம் முடியறதுக்கு 10 வருஷம் ஆகும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரி, இதெல்லாம் வேணாம், நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலான்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டும் போக முடியாது. ஏன்னா அவங்க மேலே சட்டம் பாஞ்சிருக்கும். அந்த சட்டத்தை கிளியர் பண்ணிட்டு வா, அப்போ தான் நான் விசா தருவேன்னு சொல்லுவான். நிறையா விஷயம் இருக்குது. இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கங்க. ஏதோ தப்பு தண்டா மனசை நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு நன்மைக்காக தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.